நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 9 என்சிஆர்டி சிலபஸ் கில்லு லெசன் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். கில்லு அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். ஸோ ஒரு ஆத்தர், அதாவது ஒரு லேடி இருக்காங்க, அதுக்கப்புறமா ஒரு ஸ்குரில், ஒரு அணில், இவங்க ரெண்டு பேரை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இது. प्रश्न 1. सोन जूही में लगी पीली कली को देख लेखिका के मन में कौन से विचार उमटने लगा? சோன் ஜூஹி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பூச்செடி. இந்த இடத்துல இந்த சோன் ஜூஹி அப்படின்றது என்னென்னா இங்கே ஒரு பூச்செடி. அதில் ஒரு பீலி களி அப்படின்னா எல்லோ கலரில் ஒரு எல்லோ கலர் பட்டு. அதை பார்த்துட்டு லேகிகா கே மன்மே, ஆத்தருடைய மனசில் கவுன் சே விச்சார், என்ன தாட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. उत्तर, सोन जूही में लगी पीली कली को देखकर लेखिका के मन में यह विचार आया, என்ன தோணுச்சுன்னா कि गिल्लू सोन जूही के पास ही मिट्टी में दबाया गया था. ஆக்சுவலாக அந்த பூச்செடி இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பூச்செடிக்கு பக்கத்தில் அது கீழே இருக்க அந்த மண்ணில் தான் ஒரு கில்லு ஆக்சுவலாக கில்லுன்றதை எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அணிலை மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த கில்லு அந்த மண்ணில் கொஞ்சம் லைட்டாக புதஞ்சிருக்கும். தபாயா கயா தா அப்படின்னா லைட்டாக அந்த மண்ணோட கொஞ்சம் மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். இஸ்லியே அப் வஹ் மிட்டி மே விலின் ஹோ கயா, இதனால் மிட்டி இஸ்லியே அப், அதனால் அது மிட்டி மே விலின் ஹோ கயா அப்படின்னா மண்ணோட லைட்டாக நல்லா ஒட்டிக்குச்சு. और उसे चौंकाने के लिए सोन जूही के पीले फूल की रूप में फूट आया होगा. उसे चौंकाने के लिए, இந்த இடத்துல चौंकाने के लिए அப்படின்னா ஷாக்கிங்கு. ஜஸ்ட் அது அந்த ஷாக் அங்கே இருக்குது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக அந்த பூச்செடியில் அந்த எல்லோ கலரில் ஒரு மொட்டு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கதையுடைய ஸ்டார்டிங்கே. இதுதான் அந்த பூச்செடி இருக்கும். பூச்செடிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கில்லு, இந்த அணில் கீழே இருக்கும். அந்த மண்ணை லைட்டாக ஒட்டிகிட்ருக்கும். ஸோ இதுதான் இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்கே. நீங்கள் லெசன் நல்லா லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போது प्रश्न 2. पाठ के आधार पर कौवे को एक साथ सामाधरित और अनाधरित प्राणी क्यों कहा गया है? पाठ के आधार पर, ஸோ இந்த பாடத்தை பேஸ் பண்ணி கௌவே மீன்ஸ் க்ரோ, காக்கா, ஏக் சாத், அது என்ன சொல்கிறாங்கன்னா சமாதரித் அனாதரித், அதாவது அது நல்லதும் அதே சமயம் அதாவது சமாதரித் அப்படின்னா ஒரு சில விஷயத்த அதை நம்ம ஏற்றுக்கலாம். அனாதரித் சில விஷயத்தில் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அக்செப்டபிள் அன்அக்செப்டபிள் பிராணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சில விஷயத்தில் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியும், ஒரு சில விஷயத்தில் அதை ஏற்றுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிராணி தான் இந்த க்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா हिंदू संस्कृति में ऐसी मान्यता है कि पितृपक्ष में हमारे पूर्वज हमसे कुछ पाने के लिए कौवे के रूप में हमारे सामने आते हैं. हिंदू संस्कृति में, ஸோ ஹிந்துஸுடைய கல்ச்சரில் இப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. என்ன அப்படின்னா பித்ருபக்ஷமே ஹமாரே பூர்வஜ், நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே நம்மளை பார்க்கணும், இல்லை நம்மகிட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் கன்விலாம் பண்ணணும் அப்படின்னா காக்காவுடைய ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பித்ருபக்ஷமே ஹமாரே பூர்வஜ், நம்ம தந்தை வழியில் இருக்கக்கூடிய நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே, நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே குச் பானே கேலியே, ஒரு சில விஷயத்துக்காக நம்மளை பார்க்குறதுக்காகவோ, இல்லைனா அவங்க இறந்த நாள், அவங்க பிறந்த நாள், அந்த மாதிரி ஒரு சில நாட்களில் அமாவாசை கீர்த்திகள்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சில நாட்கள்லாம் அந்த க்ரோஸ், அந்த காக்காவுடைய ரூபத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நம்ம முன்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்கே அலாவா, இது இல்லாமல் कौवे हमारे दूरस्थ रिश्तेदारों के आगमन की सूचना भी देते हैं. इसके अलावा, இது மாத்திரம் இல்லாமல் க்ரோஸ் हमारे दूरस्थ रिश्तेदारोंனா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் தான் வராங்க, அவங்களுடைய அரைவல் ரிலேட்டடாகவும், சூச்சனானா இன்ஃபர்மேஷன், அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நமக்கு காகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிசஸே உசே ஆதார் மில்தா ஹே, அதனால் அது ஆதார் மில்தா ஹே அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஆதர் அப்படின்னா ரெஸ்பெக்ட், அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். தூசரி ஓர், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா
कौवा की कर्कश भरी काव काव को हम अवमानना के रूप में प्रयुक्त करते हैं. இன்னொரு பக்கம் அந்த காக்கத்தோட இந்த சவுண்ட் இருக்குல்ல, கா 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 கான்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கரகரப்பாக கத்தும்ல, அது வந்து அவமானமாக நம்ம வந்து நினைக்கிறோம். அதுதான் அவமானனா கே ரூப்மே, அது வந்து ஒரு அவமதிப்பாக நம்ம நினைக்கிறோம். इससे वह तिरस्कार का पात्र बनता है. तिरस्कार அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா அலட்சியம், அது வந்து நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். इस प्रकार एक साथ आदर और अनादर, ஸோ நம்ம அதை ரெஸ்பெக்ட்டும் பண்ணுறோம், டிஸ்ரெஸ்பெக்ட்டும் பண்ணுறோம். पाने के कारण कौवे को समादरित और अनादरित कहा गया है. ஸோ ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்டும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு விஷயம் ஆதர், ஒரு விஷயம் அனாதர், இது என்னென்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து प्रश्न 3. गिलहरी के घायल बच्चे का उपचार किस प्रकार किया गया. गिलहरी அப்படின்றது தான் என்னது, அணில். ஸோ அந்த அணிலுக்கு என்ன பட்டுருந்துச்சு, கொஞ்சம் அடிபட்டுருக்கும். காயல்னால் சில ஊன்ஸ், கொஞ்சம் காயமாக இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அதுக்கான உத்தர் பார்க்கலாம். महादेवी वर्मा ने गिलहरी के घायल बच्चे का उपचार बड़े ध्यान से ममतापूर्वक किया. மகாதேவி வர்மா தான் இந்த லெசனுடைய ஆத்தர். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அணிலுடைய அந்த காயத்தை ரொம்ப கவனமாக, படே தியான் சே, மம்தா பூர்வக்னா ரொம்ப அன்பாக, ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பகலே உசே கம்ரே மே லாயா கயா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கம்ரேனா ரூமுக்கு கொண்டு வராங்க. உஸ்கா खून पोंछकर गावों पर पेंसिलें लगाई गई. உஸ்கா खून पोंछकरனா அங்கே மேலே இருக்க கொஞ்சம் பிளட் எல்லாமே வந்து நல்லா வைப் பண்ணிவிட்டு அந்த காயத்துக்கு மேலே பென்சிலின் வந்து இது பண்ணுறாங்க. காவும் பர்னா அந்த ஊன்ஸு காயம், அந்த காயத்துக்கு மேலே பென்சிலின் வந்து தடவிட்டுறாங்க. உசே रुई की बत्ती से दूध पिलाने की कोशिश की गई. रुई की बत्ती से த்ரெட்டு, கொஞ்சம் த்ரெட்டு வந்து நல்லா ஒன்றா சேர்த்து அதை வந்து மில்கில் நல்லா டிப் பண்ணி அதோடய வாய்க்கிட்ட வச்சா ஒரு மாதிரி ட்ராப்பாக விழும் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு வந்து பால் கொடுக்க வந்து ட்ரை பண்ணாங்க. கோஷிஷ் கீ கைனா ட்ரை பண்ணாங்க. பரந்து பட் தூதுக்கு பூந்தே மூஹுக்கே பாஹர் ஹி லுடகை. ஆனால் அந்த பால் அந்த ட்ராப்பாக விழுந்துச்சுல, பூந்த் அப்படின்னா அந்த ட்ராப்ஸு, அந்த ட்ராப் எல்லாமே வாய்க்குள்ளே போகலை, வாய்க்கு வெளியே வந்துருச்சு எல்லாமே. குட் சமய பாத், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மூஹ்மே பானி டப்காயா கயா. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, வாயில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து கொடுத்தாங்க, தண்ணி கொஞ்சம் ட்ராப்பாக கொடுத்தாங்க. இஸ் பிரகார் உஸ்கா பகுத் கோமல்தா பூர்வக் உபச்சார் கியா கயா. கோமல்தா பூர்வக் அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னா ரொம்ப கனிவான, ரொம்ப கவனமாக அதை வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரூம்குள்ளே கொண்டு வராங்க, ப்ளட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு பென்சிலையும் தடவிடுறாங்க. அதுக்கப்புறமா பால் கொடுத்தாங்க, அப்புறம் அது எல்லாமே பால் எல்லாம் அந்த ட்ராப்ஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அப்புறமா தண்ணி கொடுத்தாங்க. இது ஸோ என்னென்னன்றதை லைனாக பார்த்துக்கோங்க. அடுத்தது प्रश्न 4. लेखिका को ध्यान आकर्षित करने के लिए गिल्लू क्या करता है. गिल्लू அப்படின்றது என்ன, அணில், சரிங்களா. ஸோ அந்த லேக்கிகாவுடைய கவனத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, ஆகர்ஷித் மீன்ஸ் அட்ராக்ட், கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இந்த கில்லு என்னென்னலாம் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். लेखिका का ध्यान आकर्षित करने के लिए गिल्लू उसके पैर तक आकर सर से पर्दे पर चढ़ जाता और उसी तेज़ी से उतरता था. उसके पैर तक, पैरना பாதம், ஃபீட் வரைக்கும் வந்து சர்சே வந்து அப்படியே தலை மேலே ஏறி அங்கேருந்து பர்தேப்பர், அங்கே பக்கத்தில் இருக்க கர்டைன், அந்த கர்டைனில் ஏறிட்டு சடுஜாத்தா ஏறிடுச்சு. அவர் உசி தேஜிசே உத்தர்த்தா தா. அப்புறமா ஒரு கர்டைன் மேலே ஏறிட்டு அங்கேருந்து வேகமாக அப்படியே கீழே இறங்குச்சான். தேஜி அப்படின்னா ஸ்பீடு, ரொம்ப வேகமாக. வஹு ஐசா தப் தக் கர்த்தா தா. இது இந்த மாதிரி எது வரைக்கும் பண்ணும் அப்படின்னா ஜப் தக் லேக்கிகா உசே பக்கடனே கேலிய ந உட்ஜாதி. எது வரைக்கும் அந்த கில்லுவை பிடிக்கிறதுக்கு அந்த ஆத்தர் எழுச்சிக்காமல் உட்காந்துட்டே இருக்காங்களோ அது வரையில், அதாவது தன்னை வந்து பிடிக்கிற வரையில் இது வந்து என்ன பண்ணுமா, அந்த மாதிரி வேகமாக சுற்றிட்டே இருக்குமா. இது ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது सेकेंड, भूख लगने पर वह चीख चीख की आवाज़ करके लेखिका का ध्यान खींचता था. भूख लगने पर अपना பசி எடுக்கும் பொழுது சீக் சீக் அப்படின்ற சவுண்டு எழுப்புமா. அப்போ சவுண்டு எழுப்புச்சுன்னா என்ன அர்த்தம், ஆவாஸ்னா சவுண்டு எழுப்பி அந்த லேக்கிகாவுடைய அதாவது அவங்கள வந்து தன்னை பார்க்க வைக்கும், அட்ராக்ட் பண்ண வைக்குமா. ரெண்டு விஷயம், ஒன்று
தன்னுடைய அந்த கால்லேருந்து தலை வரைக்கும் ஏறி அங்கே இருக்க அந்த கர்டைனில் போயிட்டு வேகமாக ஓடுமா. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். எது வரையில்? அவங்க வந்து பிடிக்கிற வரையில். ரெண்டாவது, அதுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் சிக் சிக் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணி தான் அந்த ஆத்தருடைய அட்ராக்ஷனை வந்து இது ஈர்க்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது प्रश्न 5, गिल्लू को मुक्त करने की आवश्यकता क्यों समझी गई और उसके लिए लेखिका ने क्या उपाय किया? गिल्लू को मुक्त, गिल्लू வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக விடணும் அப்படின்னு விடுறதுக்கான அவசியம் என்ன? இது வந்து எப்படி ஆத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, என்ன உபாயம் செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். உத்தர் பாருங்கள். महादेवी ने देखा कि गिल्लू अपने हिसाब से जवान हो गया था. மகாதேவி பார்க்குறாங்க என்ன அப்படின்னா, கில்லு வந்து ஒரு யங் ஏஜ், அதாவது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இல்லையா, இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஜவான் அப்படின்னா யங். ஒரு ஒரு நமக்கு எப்படி டீனேஜ் இருக்கோ அந்த மாதிரி அனில் அதோடைய ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஏஜுக்கு வந்துருச்சு. உஸ்கா பஹலா வசந்த் ஆ சுக்கா தா. ஸோ உஸ்கா பஹலா வசந்த் அப்படின்றது எப்படி நம்ம டீனேஜ் இது பண்ணுறோமோ அந்த மாதிரி அதோடைய அந்த டீனேஜுக்கு அந்த கில்லு வந்துருச்சு. खिड़की के बाहर, खिड़की அப்படின்னா विंडो, खिड़की के बाहर कुछ गिलहरियाँ भी आकर चिक चिक करने लगी थी. खिड़की के बाहर அந்த விண்டோக்கு வெளியே சில அணில்கள் எல்லாமே வந்து சிக் சிக் அப்படின்னு சவுண்ட் ஏற்படுத்துச்சு. கில்லு उनकी तरफ प्यार से देखा रहता था. கில்லு என்ன பண்ணுச்சு, ஜன்னல் வழியாக அந்த அணில்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்துச்சு. इसलिए महादेवी ने समझ लिया कि இதை பார்த்து மகாதேவி என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, अब उसे गिलहरियाओं के बीच में स्वच्छंद विहार के लिए छोड़ देना चाहिए. ஸோ மகாதேவிக்கு புரிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த அணில்கள் கூட இந்த நம்ம கில்லுவையும் வந்து விட்டுறணும். ஸோ அது கூட ஜாலியாக விளையாடும்ல, அதனால் விட்டுறணும்னு சொல்லி அவங்க மகாதேவி வந்து யோசிக்கிறாங்க. लेखिका ने गिल्लू की जाली की एक कील इस तरह उखाड़ दी. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த லேக்கிக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தன்னுடைய வீட்டில் கில்லுக்கு வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கும் சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஜன்னல் நம்ம வீட்டில் இருக்கல, அந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்கும். இந்த விண்டோக்கு இந்த பக்கம்தான் அந்த கில்லு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆத்தரு இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிவிடுவாங்க. இதை ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் இது. ஸோ கில்லு என்ன பண்ணும், இது வழியாக போகும் வெளியே. விண்டோ, இதுதான் விண்டோ. இந்த விண்டோ வழியாக இங்கே ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் வழியாக வெளியே போகும், அப்புறம் உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து அந்த மகாதேவி வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுதான் லேக்கிகா நே கில்லு கி ஜாலி கி, இதுதான் ஜாலி, இதை தான் ஜாலின்னு சொல்கிறாங்க. ஏ கீல் இஸ் தர உக்காடுதி. ஸோ இந்த பிளேஸை தான் ஃபுல்லாக எடுத்துடுறாங்களா, அதை தான் உக்காடுதின்னு சொல்கிறாங்க. உஸ்கே ஆனே ஜானே கா ராஸ்தா பன் கயா. ஸோ ஆனே ஜானா வர போகிறதுக்கான வழியாக மாறிடுச்சு. அப் வஹ் ஜாலி கே பாஹர் அப்னி இச்சா சே ஆ ஜா சக்தா தா. ஸோ இப்போ அது என்ன பண்ணுது, இந்த ஜாலி இதுக்கு வழியாக அப்னி இச்சா சே தன்னுடைய இன்ட்ரெஸ்டோட வெளியே போகுது வருது, அந்த மாதிரி அது செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கில்லுவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 பிரச்சனை பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு 4 பிரச்சனை பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியான லெசன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் இன்னும் ஃபியர்ஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தன்யவாத்.